தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 6, தவக்காலத்தின் முதல் வாரம், செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருள் தருகின்ற ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. உங்கள் வாழ்வுக்கு தேவையான கொடைகளை கொடுத்து உங்களை தேற்றிடுவாராக. அன்பார்ந்தவர்களே, வார்த்தை, சொல் நம்முடைய எண்ணங்களை பிறருக்கு வெளிப்படுத்தவும், பிறரோடு இருக்கின்ற உறவை வலுப்படுத்தவும், பிறரை நம்மோடு தொடர்புகளை வைப்பதுமாக அமைந்திருக்கின்றது. மனிதனுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கின்றது, சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. நல்லா இருங்க என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்திற்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையிலே ஒரு சில கடும் சொற்கள் மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியதாகவும் தடை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. மனித சொற்களை பார்க்கின்ற பொழுது அது அன்பு சொற்களாக, அதிகார சொற்களாக, கசப்பான சொற்களாக, இனிமையான சொற்களாக, இயல்பான சொற்களாக, இழிவான சொற்களாக, இப்படி பல்வேறு நிலைகளிலே மனிதன் வார்த்தையை பயன்படுத்துவனாக இருக்கின்றான். இப்படி மனிதன் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் சொல்களும் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பிறருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் வார்த்தைகள் பயன்படுகின்றன. சமாதானத்தோடு இருக்கின்ற குடும்பங்களை சிதைப்பதற்கும் வாழ்க்கையிலே முட்டுக்கட்டையாக மாறுவதற்கும் மனித வார்த்தைகள் பயன்படக்கூடியதாக இருக்கின்றன. மனித வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் எனில், ஆகட்டும் என்கின்ற ஒரே ஒரு சொல்லினாலே விண்ணக தேவன் மன்னகம் பிறப்பதற்கு மரியாளுடைய வார்த்தை ஒரு தூண்டுகோலாய், அடிப்படையாய் அமைந்தது. எதை கேட்டாலும் கொடுப்பேன், என் அரசியல் பாதியை கொடுப்பேன் என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன ஏரோதினுடைய வார்த்தையானது திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்படுவதற்கு காரணமாய் அமைந்து போனது. மனித வார்த்தை சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தையை நாம் தகுந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும். மனித வார்த்தையே இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் அனைத்தையும் படைத்த ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கடவுளுடைய வார்த்தை சம்மட்டி போன்றது என்று சொல்லி இறை வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. கடவுளுடைய வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறேன் என்று சொல்லி யோவான் தன்னுடைய திருமுறை 6:63 சொல்லி இருக்கின்றார். ஆண்டோடைய வார்த்தை உயிர் கொடுக்கக்கூடியது. ஆண்டோடைய வார்த்தை பேதமையை ஞானியாக மாற்றக்கூடியது. ஆண்டோடைய வார்த்தை வாழ்வு கொடுக்கக்கூடியது. ஆண்டோடைய வார்த்தை வாழ்வுக்கு வழியாகவும் வழிக்கு ஒளியாகவும் இருக்கக்கூடியது என்று சொல்லி வார்த்தையினுடைய மேன்மையை பற்றி இறை வார்த்தை நமக்கு சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஒளி உண்டாகு என்று சொன்னார், ஒளி உண்டாயிற்று. தன் வார்த்தையின் வழியாக அனைத்தையும் படைத்த கடவுள் அந்த வார்த்தையின் வழியாகவே இந்த உலகை ஆள்பவராகவும் இருக்கின்றார். வார்த்தையை மறு உருவான கடவுள் இந்த உலகிலே அவதரிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை கொண்டு கடலை அடக்கினார், புயலை அடக்கினார், பேய்களை ஓட்டினார், நோய் நொடிகளை குணமாக்கினார், இறந்தவனுக்கு உயிர் கொடுத்தார். எல்லாம் வார்த்தையின் வல்லமையாக இருந்தது. இந்த வார்த்தையின் வல்லமை உணர்ந்ததால் தான் பேதுரு சொன்னார், ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே இருக்கின்றன என்று சொல்லி. நூற்று தலைவன் இயேசுவை தேடி வருகின்ற பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் ஊழியன் குணம் பெறுவான் என்று சொல்லி இயேசுவின் வார்த்தையின் வல்லமையை உணர்ந்திருந்தார். நம்முடைய அன்றாட வாழ்விலே இறை வார்த்தையின் வல்லமையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இறை வார்த்தையின் மேன்மையை நாம் அறிந்திருக்கின்றோமா? இறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, இரு பக்கம் கருக்கு வாய்ந்த எந்த வாழ்னும் கூர்மையானது, உள்ளத்தின் உள்ளாலம் வரை எலும்பு வரை பாய்ந்தோடக்கூடியது என்று சொல்லி எபிரேயர் 4:12 படிக்கணுமே. அந்த வார்த்தையை நாம், உயிருள்ள வார்த்தையை நாம் வாழ்வின் வார்த்தையாக ஏற்றுக்கொள்கின்றோமா? இறை வார்த்தை பயபக்தியோடு படிப்பவர்களாக இருக்கின்றோமா? இறை வார்த்தையை பக்தியோடு கேட்பவர்களாக இருக்கின்றோமா? கேட்கின்ற வார்த்தை நம் உள்ளத்தில் இருத்தி அன்னை மரியாள் தனக்கு வந்த ஒவ்வொரு இறை செய்தியும் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து செயல்பட்டு வந்தாலே அதே போல நாம் இறை வார்த்தையை கேட்டு சிந்தித்து செயல்படுபவர்களாக இருக்கின்றோமா? இது தவக்காலத்திலே ஒரு தவ முயற்சியாக இறை வார்த்தையை படிக்க ஆரம்பிப்போம்.
தொடர்ச்சியாக இந்த தவக்காலத்திலே பழைய ஏற்பாட்டை படித்து முடிப்பேன், அல்லது புதிய ஏற்பாட்டை 4 நற்செய்திகளை படித்து முடிப்பேன், புதிய ஏற்பாட்டை முழுவதுமாக படித்து முடிப்பேன், தினமும் 1 மணி நேரம் இறை வார்த்தையை படிப்பதற்காக செலவழிப்பேன் என்று சொல்லி இறை வார்த்தையில் ஊன்றிட நாம் முடிவெடுப்போம். இறை வார்த்தையை படிக்க 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 என்ன நடக்கும்? எசேக்கியேல் புத்தகம் 37 படிக்கணும் அல்லவா? இறை வார்த்தை ஒலிக்க 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 உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாக கூடின மனித உருவு கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு உலர்ந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்வை அனைத்தையும் மாற்றக்கூடியதாக இறை வார்த்தை நம்மிலே செயல்படும். திருப்பால் 107:20 ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகப்படுத்தும் வார்த்தையின் பிரகாரம் நம் உடலிலே, உள்ளத்திலே, குடும்பத்தில் இருக்கிற நோய்களும் வேதனைகளும் இறை வார்த்தையின் வல்லமையாலே தகர்த்தெறியப்படும். அடிக்கடி இறை வார்த்தை சொல்பவர்களாக இருப்போம். என்னை பலப்படுத்தும் இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆண்டவர் என் சார்பாய் இருக்கின்றார், ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்றார், எனக்கு வலிமையூட்டும் இறைவன் எனக்கு பலனாய் இருக்கின்றார், ஆண்டவர் என் நோய்களை குணப்படுத்துவார் என்று சொல்லி இறை வார்த்தைகளை சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பவர்களாக, இறை வார்த்தையை பேசுபவர்களாக இருப்போம். அப்பொழுது நம் வாழ்விலே வருகின்ற எதிர்ப்புகளை, ஏமாற்றங்களை, சாத்தான் சூழ்ச்சிகளை எவ்வாறு இயேசு சோதனையின் பொழுது இறை வார்த்தையை கொண்டு வென்றெடுத்தாரோ அதே போல நாமும் இறை வார்த்தையின் துணை கொண்டு சாத்தானை துரத்த முடியும். சாத்தானுடைய அந்த சக்திகளையும் அவனுடைய மாய கவர்ச்சிகளையும் வென்றெடுக்க முடியும். ஏனெனில் ஆண்டோடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எதற்காக அனுப்பினோ அதை நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்பாது என்று சொல்லுகின்றார். இவனுடைய வார்த்தை இவனுடைய ஆசிரியையும் அருளையும் நிறைவாய் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்பு சொந்தங்களே, 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 3:16 படிப்பதை போல ஆண்டோடைய வார்த்தையானது நமக்கு கற்பிப்பதாக, கண்டிப்பதாக, சீராக்குவதாக, நேர்மையாக வாழ்வதற்கு பயிற்றுவிப்பதாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிப்போம். அப்படி படித்து யாக்கோப்பு 1:22 படிப்பதை போல இறை வார்த்தை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல், படிப்பவர்களாக மட்டுமல்லாமல், அந்த வார்த்தையை நம் வாழ்க்கையிலே பயன்படுத்துபவர்களாகவும் இருப்போம். அப்பொழுது மத்தேயு 7 படிப்பதை போல இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவன் பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பான் என்று சொல்லப்படுகிறது. மழை பெய்தது, பெருவெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது, அது அந்த வீட்டின் மேல் மோதியது, ஆனால் வீடு விழவில்லை என்று சொல்லப்படுகிறது. இறை வார்த்தை என்கிற நங்கூரத்தை நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற பொழுது துன்பங்கள், துயரங்கள், வேதனை, வியாதிகள், வருத்தங்கள், கடன் தொழில் கஷ்டங்கள், எத்தகைய போராட்டங்கள் நம்மை வந்து தாக்கினாலும் இறை வார்த்தை என்கின்ற கேடயம், இறை வார்த்தை என்கின்ற நங்கூரம் நம்மை நிலைத்திருக்க செய்யும். அந்த வார்த்தையை கொண்டு அனைத்திலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த தவக்காலத்திலே தவக்கால முயற்சியாக ஏற்கனவே சொன்னதை போல இறை வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இறை வார்த்தையை படிக்க, தியானிக்க, சிந்திக்க நேரத்தை செலவழிப்போம். அதன் வழியாக ஆற்றல் பெற்ற மக்களாய் வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.